ஒரு கிராமத்துல ரமணன்கிறவரு கல் உடைக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு சொந்த பந்தங்கிறது யாருமே கிடையாது. கூலி வேலை பார்த்துதான் அவரோட வாழ்க்கையவே ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ரமணன் கல் இடிச்சிட்டு இருக்கும் போது தெரியாம அவர் காலில் பட்டு அவரோட காலில் ரொம்ப அடிபட்டுருது. ஐயோ ஐயோ கடவுளே, என் காலு வலிக்குதே வலிக்குதே, ஐயோ நல்லா நசுக்கிருச்சு. அடா என்னப்பா வேலை பார்க்கும் போது பார்த்து பார்க்கறது இல்லையா? இப்ப காலை உடச்சுக்கிட்டியே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. வேலை பார்க்கணும்னா கொஞ்சம் கவனம் தேவை. இப்ப நல்ல கால் உடஞ்சிருக்கு போலயே. எங்கேயும் நகராத, அதே இடத்துல நின்று. ஏண்டா ஏண்டா சுரேஷே, கொஞ்சம் இங்க வாடா. ஐயா ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப வலியா இருக்குது, என்னால் சுத்தமாக எட்டு வைக்க முடியல. என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கய்யா, என்னால் முடியல. நீ ஒன்றும் பயப்படாதப்பா. இந்த வேலை பார்க்குற பையன் ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான் பாரு, அவன் உன்னையா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வீட்டில் விட்டுட்டு போயிடுவான். நீ கவலைப்படாத. ஒரு மாதம் கழிச்சு வேலைக்கு வந்தால் போதும். என்ன அது வரைக்கும் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. டேய், இவனை எப்படியாச்சும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனோட வீட்டில் விட்டுட்டு வந்துடு. என்ன பாவம், அந்த கல் உடைக்கிறது காலில் விழுந்துருச்சு பார்த்துக்க. கால் எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ராட்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவனை கூட்டு போய் கொஞ்சம் என்னன்னு பார்த்து அனுப்பி விட்றா வீட்டுக்கு. சரிங்க முதலாளி, நீங்க சொல்லி கேட்காம இருப்பேன்னா இதோ இப்பவே போறேன். அவரை ஆட்டோல கூப்பிட்டுட்டு போயிட்டு வரேன். அப்படியே அங்க வேலை பார்க்கறவங்களும் அவங்கள ஆட்டோல ஏத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வீட்டுல விட்டுட்டு கிளம்புனாங்க. அவர் பாவம் எந்த வேலையுமே அவரால் சுத்தமா செய்ய முடியல. ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஐயோ, நமக்குன்னு யாரும் இல்லாதது இப்பதான் வருத்தமா இருக்குது. எனக்குன்னு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா தண்ணி மொக்க கொள்ள வசதியா இருந்திருக்கும். இப்ப தண்ணி தாகமா இருக்குது, கொடுக்க கூட யாரும் இல்லையச்சு. அப்ப அந்த வழியா ஒரு அழகான பெண்மணி நடந்து வந்துகிட்டு இருந்தா. அட யாரு இவரு? ரொம்ப வழியில அழுதுட்டு இருக்கிறாரே, என்னாச்சுன்னு தெரியல. என்னன்னு கேப்போமா? சரி கேப்போம். ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி வழியில அழுதுட்டு இருக்கிறீங்க? வீட்டுல யாரும் இல்லையா? உங்க அம்மா இருந்தா வர சொல்லுங்க வெளியே, கொஞ்சம் பாத்துக்கலாம்ல. எதுக்கு இப்படி வழியில அழுகுறீங்க? இல்லம்மா, எங்க அம்மா யாரும் எனக்கு கிடையாது. நான் ஒத்தையில தான் இருக்கிறேன். பார்த்துக்கோ, கல் உடைக்கும் போது அந்த கல் உடைப்போம்ல, அது காலில் விழுந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போய் கட்டெல்லாம் போட்டு தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் என்னால வலி தாங்க முடியல. தண்ணி கூட எனக்கு மோக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கு. ரொம்ப பசிக்குது. நான் எப்படி போய் சாப்பாடு கூட வாங்கி சாப்பிடுறேன்னு தெரியலம்மா. எங்க நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் வேணா உங்களை கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிறேன். இது சரியாகிற வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க. சரியானதுக்கு அப்புறம் நீங்க எப்பவும் போல வேலைக்கு போலாம். தயவு செஞ்சு என் கூட வாங்குங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்களால ஒரு வேலையை பார்க்க முடியாது. என் கூட வந்துடுறீங்களா? அவரும் ஒத்துக்கிட்டு அங்க ஆட்டோல ஏறி 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. வீட்டுல போனதுமே ரேகாங்கிற பொண்ணு அவனை ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டா. அவனுக்கும் இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சும்மா வீட்டுக்குள்ளே இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனாலதான் உங்களை காத்தாட அப்படி வெளியே கூட்டிட்டு வந்தேன். எப்பவுமே நம்ம இயற்கையோட உட்காந்துருந்தா நமக்கு பாதி நோய் காணாம போயிடும் பாத்துக்கங்க. அதனால இங்கேயே உட்காருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை வீட்டுக்குள்ள கொண்டு போய் விடுறேன். என்ன? ரொம்ப சந்தோஷம்மா. என்னை இது வரைக்கும் யாருமே இப்படி கவனிச்சுக்கிட்டது இல்லை. நீ விழுந்து விழுந்து கவனிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. யாரும் என்னை இப்படிலாம் பார்த்துக்கிட்டது கூட இல்லைம்மா. இப்படி ஒரு பாசம் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சது கூட இல்லை. உனக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்ப ரேகாவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க ரொம்ப கடுமையான கோவத்தோட அந்த இடத்துக்கு வந்தாங்க. ரேகா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இப்படி யாருன்னே தெரியாத பையனை வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்க. இவன் யாரோ எப்படிப்பட்டவனோ, இவனை எதுக்குடி நீ பாத்துக்கணும்? ஏண்டி, இதுவும் வருங்காலத்தை பாதிக்காத? நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஊர் உலகம் என்ன பேசும்? இவனை வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சான்னு சொல்ல மாட்டாங்களா? என்னடி இதே இவனை கொண்டு போய் அவன் வீட்டுல விட்டுட்டு வா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. ஏமா, ஊர் உலகம் 1008 பேசதான் செய்யும். அவங்க நல்லவங்களா இருந்தா தானே நல்லதா பேசுறதுக்கு. அவங்கெல்லாம் அப்படி இருக்கனாலதான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி மற்றவங்களை பத்தி பொண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க சொல்றதே காதுல வாங்கிக்க போற. எனக்கு தெரியும் அவரை நான் எப்படி பாத்துக்கணும்னு. மனிதாபிமானமே இல்லாம ஒத்தையில அவரை விட்டுட்டு வர சொல்றியாமா? இதே நீயே அந்த இடத்துல கடந்திருந்தாலும் உடனே நான் அந்த இடத்துல விட்டுட்டு போனா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் அவங்களுக்கும் இருக்கும். பாவம், அவருக்கு யாருமே இல்லை. கொஞ்ச நாள் என் கூட இருந்தே நான் பாத்துக்கிறேன் அவரை. போ நீ பேசாம. என்னமோடி, கேட்டா அந்த வியாக்கான பேச்செல்லாம் நல்லா பேசுற. என்னமோ பண்ண, நான் கிளம்புறேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா எப்பவுமே அப்படிதான். ஊர்ல ஏதாவது சொல்லிடுவாங்க, ஊர்ல ஏதாவது சொல்லிடுவாங்கன்னே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாங்கம்மா வாங்க, விதவிதமான காரக்குழம்புலாம் தயாரா இருக்குது. எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு வாங்க. வாங்கயா, உங்களுக்கு என்ன காரக்குழம்பு வேணும்னு சொல்லுங்க, எடுத்து கொடுக்குறேன். காரக்குழம்பு எனக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு வேணும்மா, அதை கொடுத்தா போதும். இதோ கொஞ்ச நேரம் பொறுங்கயா, கட்டி கொடுத்துட்றேன். ஏண்டா, இவ இருக்கிறாளே இந்த பையனை வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா தெரியுமா? இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லையாமா. வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு இவ ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு இருக்காடா. அது எப்படிதான் யாருன்னே தெரியாதுன்னு கூட்டிகிட்டு வந்து வைக்க முடியுமோ? இவன் எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை காதலிக்கிறான்னு நினைக்கிறேன்.
காதலிக்கிறேன்னு ஒரு வாயால் அவங்க அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு லூசு மாதிரி நான் லவ்வும் பண்ணல ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறா. ஏடா சேகரு, இந்த காலத்துல யாரு தான் காதலிக்காம இருக்கிறா? அவங்களுக்கு பிடிச்ச பையங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும், விடு. நம்ம என்ன இதுல தலையிட்டுக்கிட்டு? அங்க வந்தவங்க அவ காது படவே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு இதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமாவும் இருந்தது. இவங்களாம் என்னதான் ஜென்மங்களோ இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க பாருச்ச. நானும் உங்களுக்கு குழம்பு கட்டி தரேனே, கோச்சிக்காம என்னையும் உங்க கடையில சேர்த்துக்கோங்க. தனியா அங்க உட்காந்து இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நானும் உங்க கடையில வந்து குழம்பு கட்டி தரேன். ஒரு வழியா கடையை முடிச்சிட்டு உள்ளேயும் போனாவ. அடுத்த நாள் காலையில அவருக்கு உடம்பு ஃபுல்லா கியூர் ஆச்சு. ஏங்க இங்க பார்த்தீங்களா நான் எப்படி ஓடுறேன்னு? எனக்கு காலு கை எல்லாம் சரியா போச்சு. நீங்க பார்த்துக்கிட்ட வைத்தியனால மட்டும்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போவே வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கிறேன். உங்களை இதுக்கு மேல நான் கஷ்டப்படுத்த விரும்பலங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு இதுக்கு மேல தொந்தரவா இருக்க விரும்பல. நான் கிளம்புறேன். நீங்க பார்த்துக்கிட்டது ரொம்ப நன்றிங்க. அந்த பக்கமா வந்தா கண்டிப்பா என் வீட்டில் வந்து ஒரு நாளாச்சும் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்படிங்களா? வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? சரிங்க, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அவளுக்கு வாயில வார்த்தை வந்தாலுமே அவன் மனசு அவங்கள போக வேணான்னு சொல்லுச்சு. ஆனா அது அவருக்கு சுத்தமா புரியல. அவரும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ச்சே, கொஞ்சம் கூட அவருக்கு மனசாட்சி இல்லாம கிளம்பிட்டாரு. நமக்கு தோணுன மாதிரி அவருக்கு தோணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இருந்த 10 நாள்ல அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுச்சே. இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எவ்வளவு நல்ல குணங்கள் கொண்ட மனுஷன். இப்படி ஒரு மனுஷன் கிடைக்கிறது கஷ்டம். நமக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்க வேண்டியதான். அவன் வெயிலுக்கு காத்து வாங்குறதுக்காக ஒரு மரத்துக்கடியில நின்றுட்டு இருந்தான். ஏமா அங்க பாத்தியா, இந்த பையதான் நம்ம ரேவதி இருக்கால, ரேவதியா ரேகாவா, அவ கூட்டிட்டு வந்த பையனாம்மா. இவன் என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன் பாத்துக்க. கல்யாணம் பண்ணோம்னா அவங்க அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு இவருக்கு உடம்பு சரியில்லாமா அந்த அம்மா பாத்துக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்துருக்காங்களாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? போய் சொன்னாலும் பிறந்த சொல்லணும் பாத்துக்க. இந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இந்த ஆளை கூட்டிட்டு வந்துக்கிட்டு இந்த ஆள் பத்தியா அப்ப விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டியா? அவன் நிற்கும் போதும் அவனோட காது படையே இதை விஷயத்த பேச ஆரம்பிச்சாங்க. பாவம் ரேகா, என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. பேசாம நம்ம அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது கூட. நம்மளால அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேல அவங்கள கஷ்டப்பட விடக்கூடாது. நேரா போய் அவங்க கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்ட வேண்டியதுதான். அவர் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்குச்சே. எனக்கு யாரையோ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அவரை திருப்பி போய் கூப்பிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிடலாமா? வேணாம், அவர் தப்பா நினைச்சிருவாரு. வீட்டுல வந்து இருந்ததுக்கு இதுதான் தண்டனையான்னு கேட்டுருவாரு. அப்பா எதிர்பாராத விதமா அவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. ரேகா ரேகா, நான் வந்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான் வந்தேன். நீங்களா? உங்களை பார்க்கறதாக நானே நினைச்சேன். நீங்க எப்படி வந்தீங்க இங்க? முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ரேகா, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா உங்களை? உங்களுக்கு இதுல இஷ்டமா இருந்தா மட்டுமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி இஷ்டம் இல்லைன்னா நம்ம விலகிடலாம். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. எப்படிங்க? நானும் இது கூட தான் சொல்ல நினைச்சேன். நீங்க முந்திட்டு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுல இந்த உலகத்துல ரொம்ப பெரிய கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்படி அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் ஏற்பட்டு நாளடைவுல திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.